ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியான குச்சி ஐஸ் நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற டீ டம்ளரை வச்சு எப்படி ஈஸியான முறையில் வீட்லேயே கடையில் கிடைக்கிற குவாலிட்டியோட குச்சி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், குச்சி ஐஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற டீ காஃபி டம்ளர் சின்ன சைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு மெத்தட். அடுத்த மெத்தட் வந்து நான் மோல்டு வச்சுருக்கேன். இது வந்து அமேசானில் வாங்கினது ₹350, 6 பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோல்டில் ஊற்றி உங்களுக்கு குட்டீஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால் இந்த சம்மருக்கு நீங்கள் இந்த மாதிரி மோல்டு வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அதில் 6 குழி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்த மோல்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், நீங்கள் சாய்ச்சா கூட அது விழாது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து BPF ஃப்ரீ பிளாஸ்டிக்கு. அதனால் உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம், பசங்களுக்கு எதனா ஆகுமான் கெமிக்கல்ஸ். இதில் கெமிக்கல் ஃப்ரீ பிளாஸ்டிக். இது ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குங்க. அதில் வந்து நல்லா திக்கான அளவுக்கு ஃப்ரூட் பவுடர் கலந்துக்குங்க. நான் வந்து டேங்க் ஃப்ரூட் பவுடர் கலந்துருக்கேன், ஆரஞ்சு ஃப்ளேவர். இதுலேயே விட்டமின் சி நிறைய மினரல்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு டேங்க் கிடைக்கலனா ரஸ்னா ஃப்ரூட் பவுடர் இருக்கும், அதுவும் கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மரில் நார்மல் ஷாப்லேயே உங்களுக்கு ₹5, ₹10 பேக்கெட்லாம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலந்து வச்ச திக்கான ஜூஸை வந்து ஒரு ஜக்கில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஜக்கு இல்லைனா நல்லா ஷார்ப்பான கிளாஸில் ஊற்றினா தான் உங்களுக்கு கரெக்டாக மோல்டில் கீழே சிந்தாத ஊற்ற முடியும். அதனால் நான் ஜக்கில் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான டிப்ஸு, ஜூஸை வந்து நல்லா திக்காக கலக்கிங்க. அப்போ தான் நீங்கள் கடையில் சாப்பிட்ற மாதிரியே குவாலிட்டியான குச்சி ஐஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஸ்டாண்டில் வந்து மோல்டை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 6 பீஸும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜக்கில் இருக்க ஜூஸை வந்து நம்ம மோல்டில் ஊற்றிக்கிறோம். இப்போ 6 மோல்டுலேயும் நம்ம ஜூஸ் ஊற்றிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நம்ம கேப்பை க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த கேப்பில் பாருங்கள், ஒரு குச்சி மாதிரி இருக்குது. அதில் 3 ஹோல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரீசரில் வைக்கும் போது அந்த ஐஸ் வந்து இதில் க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அப்போ தான் நம்ம வெளியே எடுக்கும் போது அந்த ஐஸோடு வரும். அதனால் அந்த 3 ஹோல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப ஈஸி. இந்த மோல்டு அந்த மூடியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போது 6 மோல்டுலேயும் நம்ம மூடி வச்சு டைட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், மோல்டை வச்சு எப்படி குச்சி ஐஸ் செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற டீ கிளாஸை ஒரு சின்ன சைஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பால் கவரை 2ஆக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பால் கவரில் 2 லேயர் இருக்கும். அதை 2ஆக கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ டீ கிளாஸில் நம்ம கலக்கி வச்ச டேங்க் ஜூஸை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஏரியாவில் டேங்க் ஃப்ரூட் பவுடர் கிடைக்கலனா ரஸ்னா ஃப்ரூட் பவுடர் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நம்ம ஊற்றி வச்ச கிளாஸ் மேலே பால் கவரை வச்சு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லப்பர் பேண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும், அப்போ தான் நல்லா க்ரிப்பாக பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பால் கவரை கீழே நல்லா இழுத்து விட்டுக்குங்க. அப்போ தான் மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃபாக நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஐஸ் குச்சி எங்கள் ஏரியாவில் கிடைக்கிது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஏரியாவில் ஐஸ் குச்சி கிடைக்கலனா நீங்கள் சின்ன டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கத்தி எடுத்து கிளாஸோட சென்டரில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஓட்டை போட்டுறக்கூடாது. நம்ம சொருகிற குச்சி வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்காது. அதனால் சின்ன ஓட்டை போட்டு குச்சி சொருவுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீஸ் பண்ணுற மெத்தட் வந்து 8 to 10 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீசரில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டான குச்சி ஐஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் காலையில் சாப்பிட போகிறீங்கன்னா நைட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 9 ஹவர்ஸ் கழித்து நான் எடுத்திருக்கேன். இப்போ லப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிப்போம். பால் கவர் எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ திக்காக ரெடி ஆகி வந்திருக்கு. இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்து அந்த கிளாஸை அதில் 30 செகண்ட்ஸ் வச்சு எடுங்க. அப்போ தான் அதை ரிமூவ் பண்ண முடியும், வெளியே எடுக்க முடியும் ஐஸை, இல்லைனா வராது. நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான வீட்டில் இருக்கிற டீ கிளாஸை வச்சு சூப்பரான குச்சி ஐஸ் நம்ம வீட்டில் குவாலிட்டியாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ மோல்டில் இருக்கிறத வெளியே எடுக்கலாம்.
இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சு வெளியே எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ திக்கான கலர்ஃபுல்லாக ஒரு குச்சி ஐஸ் குவாலிட்டியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு எடுத்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த குச்சி ஐஸ் செய்கிற முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். But I don't wanna miss you, baby.